கும்பகோணம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன். கும்பகோணத்தில் குளத்தில் தடுப்பு சுவர் இல்லாமல் தவறி விழுந்து இறந்த குழந்தைக்கு நீதி கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர் செயலரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தில்லையம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மாடாகுடி கிராமத்தில் குளத்தில் சுற்றுச்சுவர் அமைக்காமல் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குளத்தில் தவறி விழுந்து இறந்த 3 வயதே ஆன குழந்தை இனியவன் இறப்பிற்கு காரணமாக இருந்த தில்லையம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகாயினி கரிகாலன் மற்றும் ஊராட்சி செயலர் ராஜ்மோகன் ஆகியோரை பதவி நீக்கம் செய்வது. இறப்பிற்கு காரணமாக இருந்த தில்லையம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தியாயினி கரிகாலன் மற்றும் ஊராட்சி செயலர் ராஜ்மோகன் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமெனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இந்த வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்ற வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவளவன், முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், ஒன்றிய செயலாளர் ஒளிவளவன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கையில் குழந்தையின் திருவுருவப் படத்தை வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனென்றால் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் அந்த குளத்தை சுற்றி சுவர் எழுப்ப சொல்லியிருக்கிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் அலட்சிய போக்கினால் அந்த குழந்தை கீழே இனியவன் என்கிற அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது. 3 வயது குழந்தை. தொடர்ந்து இந்த பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் அலட்சிய போக்கினால் இத்தகைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அப்பாவி குடும்பத்திற்கு, இறந்து போன இனியவனின் குடும்பத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை தமிழக அரசும் காவல்துறையும் தொடர்ந்து காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். இந்த எஃப்ஐஆரை கொலை வழக்காக மாற்றப்பட வேண்டும். ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் யாரெல்லாம் அதில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த அலட்சிய போக்கை கண்டித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறாவிட்டால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் விரைவில் அறிவிப்போம் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.